Welcome to VL Academy. In the video, corporate accounting final accounts of companies exercise problem number 32 நம்ம பார்க்க போறோம், which is in page number 7.115. இதுதாங்க 32nd problem ஓட question, and these are all the various credit and debit balances of Alpha Limited Company as on 30/6/2012, that is 30th June 2012. So this is another part of question, and again I'm saying in the problem வந்து நீங்க டெக்ஸ்ட் புக் கையில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா இந்த கொஷின் வந்து காப்பி பண்ணி வச்சுக்கோங்க. ஒன்லி தென் யூ வில் பி ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் த ஆன்சர். அண்ட் ஒன் மோர் திங், எனக்கு ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, மேம் நீங்கள் போடுற ப்ராப்ளம் நம்பரும் என்னோட டெக்ஸ்ட் புக்லேயும் டோட்டலி வேறு மாதிரி இருக்குது அப்படின்னு. உங்களுடைய வேர்ஷன் வேறு மாதிரி இருக்கலாம், பட் நான் எந்த வேர்ஷன்லேருந்து எடுத்திருக்கேன் அண்ட் இது வந்து எப்போது ரீப்ரிண்ட் பண்ண போகிறாங்க அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஐஎஸ்பிஐ நம்பர்லேருந்து எல்லாமே உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதையும் கம்பேர் பண்ணிவிட்டு அதே வேர்ஷன் டெக்ஸ்ட் புக் தான் நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்களாங்கிறதும் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கண்டிப்பாக இட் வில் கெட் டிஃபர் ஃப்ரம் ஒன் வேர்ஷன் டு அனதர் வேர்ஷன். ஏன்னா இங்கே எக்ஸசைஸ் ப்ராப்ளமாக இருக்கிறது வந்து ப்ரீவியஸ் வேர்ஷனில் இல்லஸ்ட்ரேஷனாக இருக்கலாம், அங்கே இல்லஸ்ட்ரேஷனாக இருந்தது இங்கே எக்ஸசைஸ் ப்ராப்ளம்ஸாக இருக்கலாம். அதனால தயவுசெய்து நீங்கள் அந்த கொஷினை செக் பண்ணிவிட்டு வேல்யூஸ் எல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வீடியோஸ் கவனிங்க. ஓகே, ஸோ தீஸ் ஆர் ஆல் தி வேரியஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ். இதில் ஃபர்ஸ்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா டக்குன்னு எல்லாத்துக்கும் புரியாது. என்னடா 10,50,000 rupeesன்னே நம்ம யோசிப்போம், பட் அப்படி கிடையாது. ஆத்தரைஸ்ட் கேபிட்டல் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் 10 lakh rupees. அந்த 10 lakh rupeesல வந்து ஈக்விட்டி ஷேர்ஸ் வந்து 50,000 ஈக்விட்டி ஷேர்ஸ் அட் ₹10 ஈச் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் வந்து 50,000 ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ் அட் ₹100 ஈச் அப்படிங்கிற மாதிரி இஷ்யூ பண்ணியிருக்காங்க. ஸோ ப்ரிஃபரன்ஸ் ஷேர்ஸ்க்கு 8% இஸ் த டிவிடெண்ட். ஸோ இதுதான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டினுடைய எக்ஸ்பிளனேஷன். இது வந்து ₹10 போட்டு கமா போட்டு உடனே 50,000 போடுறப்போ எல்லாருமே வந்து அதை 10,50,000 தான் நினைப்போம், பட் அது அப்படி கிடையாது. ஓகே, and next one is the original cost of land வந்து ₹2,50,000 and plant வந்து 6 lakh rupees and furniture is 60,000 rupees. Additions during the year பார்த்தீங்க அப்படின்னா land is 50,000 rupees and plant வந்து 20,000 rupees. இப்போ இதில் depreciation வந்து is to be charged on plant furniture at 10% on original cost. அதாவது plant and furnitureக்கு மட்டும்தான் நம்ம ஒரிஜினல் காஸ்ட்ல இருந்து 10% எடுத்து நம்ம depreciation டிடெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த செகண்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒரிஜினல் காஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஓகே, தட் இஸ் பிளான்ட் அண்ட் ஃபர்னிச்சர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் directors are entitled to a commission of 1% of the net profit before charging of such commission. ஸோ இதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன், எப்போவுமே வந்து ஒரு மேனேஜர்ஸ் ரெம்யூனரேஷன் இல்லைன்னா கமிஷன் வந்து நம்ம கால்குலேட் பண்ணுறதுக்கு there is a separate value of net profit. சில ஐட்டம்ஸ் வந்து நாம் அந்த நெட் ப்ராஃபிட் கண்டுபிடிக்கிறதுக்கு நாம் இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அது என்னென்ன ஐட்டம்ங்கிறத நான் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் ஒர்க் அவுட் பண்ணுறப்போ சொல்கிறேன். தட் வில் பி இன் தியரி பார்ட், அதுவும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அண்ட் த லாஸ்ட் ஒன் இஸ் க்ளோசிங் ஸ்டாக், தட் இஸ் 1,30,000 rupees. ஸோ ஃபைனல் அக்கௌண்ட்ஸை பொறுத்த வரையும் நாம் வந்து ஃபர்ஸ்ட்டு ட்ரேடிங் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். பட் இங்கே வந்து ட்ரேடிங் அக்கௌண்ட்டுன்னு தனியாக கொடுக்காம ஜஸ்ட் நோட்ஸ் டு அக்கௌண்ட்ஸ் ஆன் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட். ஸோ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்ஸ்க்கான நோட்ஸை ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க்கிங் நோட்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணோம். அதில் ஃபர்ஸ்ட் நோட் நம்பர் 1 இஸ் நமக்கு கிரெடிட் சைடில் வர்ற ஐட்டம்ஸ் தான் நம்ம ஃபர்ஸ்ட்டு பார்ப்போம், அதாவது இன்கம். ஸோ அதில் ஃபர்ஸ்ட் இன்கம் வந்து ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன். ஸோ ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் வந்து அந்த கம்பெனி வந்து ஃப்ளார் மில்லு, ஸோ அவங்க அந்த மாவெல்லாம் விற்று வந்த காசு அப்படின்னு நான் சொன்னேன். பட் இங்கே வந்து ஜஸ்ட் ஆல்ஃபா லிமிடெட் கம்பெனின்னு தான் போட்டிருக்காங்க. என்ன மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க என்ன சேல் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸோ சம்திங் த்ரூ தேர் பிஸ்னஸ் அவங்க சேல் பண்ணி வந்த அமௌண்ட் வந்து 6,25,000 rupees. அதில் 10,000 worth ஸ்டாக் வந்து ஹாஸ் பீன் ரிட்டர்ன் பேக். அதை லெஸ் பண்ணணும் நாம், அப்போ தான் நமக்கு எக்ஸாக்டாக எவ்வளோ சேல் ஆயிருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஸோ தட் இஸ் 6,15,000 rupees. அடுத்தது ஆன் டெபிட் சைட் எல்லா எக்ஸ்பென்சஸும் நாம் போடுவோம். ஸோ அந்த எக்ஸ்பென்சஸில் ஃபர்ஸ்ட் கேட்டகரி இஸ் காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு. ஸோ காஸ்ட் ஆஃப் குட்ஸ் சோல்டு பார்த்தீங்க அப்படின்னா ஓப்பனிங் ஸ்டாக் இஸ் 85,000 rupees. அதில் பர்ச்சேஸ் 4 lakh rupees ஆட் பண்ணும். அண்ட் கேரேஜ் இன்வர்ட்ஸ் அதுவுமே வந்து நாம் தான் செலவு பண்ணுவோம். ஸோ அதனால் அதையும் நாம் இங்கே ஆட் பண்ணுறோம். தட் இஸ் 6,500 rupees. அதில் பர்ச்சேஸ் ரிட்டர்ன் இருக்குது, பர்ச்சேஸ் ரிட்டர்னை லெஸ் பண்ணும், ஏன்னா இதை நம்ம திருப்பி கொடுத்துட்டோம்.
ஓகேவா? ஸோ அதை லெஸ் பண்ணப்போ வில் கெட் 4,76,500 rupees. அதில் க்ளோசிங் ஸ்டாக்கையும் நாம் லெஸ் பண்ணணும். அப்போ 1,30,000 rupees லெஸ் பண்ணோம்னா வில் கெட் த காஸ்ட் ஆஃப் கூட்ஸ் சோல்ட் வேல்யூ as 3,46,500 rupees. So next one is employee benefit expenses. So employee நம்ம செலவு பண்ற amount எல்லாம் தான் employee benefit expenses. So அதில் வந்து first one is wages 47,000 rupees and salaries is 55,000 rupees. So total is 1,02,000 rupees. அடுத்தது depreciation and amortization expenses. So இங்க depreciation வந்து which is depreciation on plant, இதுவும் வந்து original வேல்யூல இருந்து தான் நம்ம calculate பண்ணணும். That is 6 lakh rupees they have given. So அந்த 6 lakh rupeesல வந்து plant value 6 lakh rupees original cost, அதில் 10% is 60,000 rupees. அதுக்கப்புறம் depreciation on furniture ஓட value வந்து original cost is 60,000. So அந்த 60,000ல 10% is 6,000 rupees. அதுக்கப்புறம் preliminary expensesனு கொடுத்துருக்காங்க. அதை நான் ஏன் ரெட் கலரில் போட்டு வச்சுருக்கேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படிங்கிறதும் நம்ம பார்க்கணும். இந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ்னால் என்ன அப்படின்னா, ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இப்போது லிமிடெட் கம்பெனினே வச்சுக்கலாம், ப்ரைவேட் லிமிடெட் ஆர் பப்ளிக் லிமிடெட் வாட் எவர் இட் இஸ். அதனுடைய ஃபர்ஸ்ட் அண்ட் பேஸ் ஒர்க் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு நாம் ஒரு ஃபார்ம் கொடுத்து ஃபில் பண்ண சொல்லுவோம். இஃப் தே ஆர் ரெடி டு இன்வெஸ்ட் அவங்களுக்கு ஒரு ஃபார்ம் ஃபில் பண்ண கொடுப்போம். அந்த ஃபார்மை நாம் ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மில் என்னென்ன டீட்டெயில் கொடுக்கணும் அப்படிங்கிறத நாம் ஒருத்தர்கிட்ட கொடுத்து, விஷயம் தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட கொடுத்து அந்த ஃபார்மை க்ரியேட் பண்ண சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த ஃபார்மை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுக்கணும் அண்ட் ஜெராக்ஸ் காப்பி எடுத்து யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ண இன்ட்ரெஸ்டடாக இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் அந்த ஃபார்மை கொடுக்கணும். ஸோ இது எல்லாமே செலவு தான். ஸோ அந்த மாதிரியான செலவு தான் வந்து இங்கே ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் அப்படிங்கிறோம். ஸோ அந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பென்சஸ் வந்து இந்த வருஷமும் வந்திருக்கு. தட் இஸ் 29,000 rupees. ஓகே, ஸோ அது வந்து depreciation and amortization டைட்டில் கீழே தான் வரும். ஓகே, அதை டோட்டல் பண்ணுறப்போ வில் கெட் 95,000 rupees. இது ஏன் ரெட் கலரில் போட்டிருக்கேங்கிறது உங்களுக்கு அப்புறம் சொல்கிறேன். நான் அதர் எக்ஸ்பென்சஸில் வந்து லா சார்ஜ், ரெண்ட் அண்ட் ட்ரேட் எக்ஸ்பென்சஸ் இதெல்லாம் தான் வந்து இன்டைரக்ட் அண்ட் டைரக்ட் எக்ஸ்பென்சஸ், அதர் எக்ஸ்பென்சஸ். ஸோ அது வந்து 2,500 rupees and 9,000 and 23,000 rupees. இப்போது என்ன பண்ணணும்னா, இந்த டைரக்டர்ஸ் கமிஷன் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி கால்குலேட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். இந்த டோட்டல் எக்ஸ்பென்சஸில் வந்து we should not include that preliminary expenses. இப்போ டோட்டல் ரெவென்யூ மைனஸ் டோட்டல் எக்ஸ்பென்சஸ் தான் நமக்கு ப்ராஃபிட். பட் இந்த டைரக்டர்ஸ் கமிஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு மட்டும் அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸை மட்டும் நாம் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். அதை இன்க்ளூட் பண்ணாமல் எல்லா எக்ஸ்பென்சஸ் டைட்டிலில் இருக்கிற டோட்டலும் எடுத்து அண்ட் அந்த டெப்ரிஷியேஷன் அண்ட் அமார்டைசேஷனுக்குள்ள அந்த ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ் தவிர நமக்கு 66,000 rupees வரும். ஸோ அதெல்லாம் நம்ம டோட்டல் பண்ணி இதில் லெஸ் பண்ணோன்னா அதுலேருந்து 1% தான் 660 rupees. தட் இஸ் டைரக்டர்ஸ் கமிஷன். ஓகே, அதாவது சில எக்ஸ்பென்சஸ் வந்து நம்ம இந்த கமிஷன் இதெல்லாம் கால்குலேட் பண்ணுறதுக்கு நாம் எடுத்துக்க மாட்டோம் நெட் ப்ராஃபிட்டுக்கு. அதில் ஒன்று தான் ப்ரிலிமினரி எக்ஸ்பென்சஸ். நீங்கள் இல்லஸ்ட்ரேஷன் ப்ராப்ளம் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி தான் டைரக்டர்ஸ் கமிஷன் ஆர் சம்திங் வி நீட் டு கால்குலேட். அதில் வந்து வி ஷுட் நாட் இன்க்ளூட் தி ஆடிட்டர் ஃபீஸ் அண்ட் ஆடிட்டருக்கு கொடுத்துருக்கிற பெனிஃபிட்ஸை வந்து நாம் அதில் இன்க்ளூட் பண்ண மாட்டோம். I don't know which problem is that. Let me check out and tell you. That is illustration number 9 or something. Okay, so அதில் தான் அந்த expenses வரும். I am not sure with the number. Not 9, it's 7 or 8. ஓகேவா, அதில் இருக்கிற இந்த ஆடிட்டர் ஃபீஸ் இன்க்ளூட் பண்ணாமல் தான் அவங்க அதனுடைய கமிஷன் ஆர் ரெம்யூனரேஷன் வேல்யூ வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ அதுதான் நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ நாம் இப்போ ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட்டில் எல்லா ஒர்க்கிங் நோட்ஸும் முடிச்சிட்டோம். அண்ட் நோட் நம்பர் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். இதில் வந்து அதர் இன்கம்னு எதுவுமே கிடையாது. ஸோ ஐ டென்ட் மென்ஷன் த நோட் நம்பர் இஸ் 3 or something. ஆஸ் யூஷுவல் 1 2 3ன்னே நான் போட்டுட்டேன். இங்கே அதர் இன்கம்க்கு நேராக நான் வந்து நெல் போட்டிருக்கேன். ஓகே, அண்ட் நீங்கள் எழுதுகிறப்போ வந்து இட்ஸ் நாட் நெசசரி தட் யூ ஹேவ் டு மென்ஷன் தி அதர் இன்கம் ஆஸ் நெல். நீங்கள் வெறும் ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் மட்டும் போட்டு டோட்டல் ரெவென்யூ 6,15,000 rupeesன்னு போட்டுக்கலாம். ஓகே, அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் டோட்டல்
expenses அதில் வந்து cost of goods sold வந்து work note number 2 that is 3,46,500 rupees and employee benefit expenses is 1,02,000 rupees and finance cost இதில் கிடையாது அதனால அதுவும் நான் நில்னு போட்டிருக்கேன் and depreciation and amortization expenses is 95,000 and other expenses வந்து 35,160 rupees. So இப்போ total revenue minus total expenses வந்து that is 6,15,000 minus 5,78,660 rupees is 36,340 rupees. That is the profit. So next one is notes to accounts on balance sheet. So balance sheet kana நம்ம liability side என்னென்ன வரும் and asset side என்னென்ன வரும் அதுக்கான subtitle போட்டு நம்ம calculate பண்ணோம். So here the authorized capital is 10 lakh rupees. But ஆனா அவங்க எவ்வளோ shares issue பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா equity share capital 5 lakh rupees தான் issue பண்ணியிருக்காங்க and preference share வந்து 2 lakhs. Balance 3 lakh worth authorized capital வந்து இன்னும் issue பண்ணாம அப்படியே வச்சிருக்காங்க. Okay, so total share capital fund is 7 lakh rupees. இப்போ இந்த 7 lakh rupees போக எவ்வளோ amount அவங்க reserve வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா general reserve is 2 lakh rupees and surplus in statement of P&L account அது வந்து 90,000 rupees. அதாவது already அவங்களோட trial balanceல profit and loss account balance on 1/7/2011 that is 90,000 rupees. அந்த 97,000 rupees ஓட இந்த இப்போ நம்ம கண்டுபிடிச்ச profit that is 36,340 rupees வந்து நாம add பண்ணோம்னா will get 1,26,340 rupees. So altogether reserves and surplus வந்து 3,26,340 rupees. So இப்போ share capital fund அதாவது A plus B is equal to 10,26,340 rupees. So here there is no non-current liabilities. So only current liabilities are there. Current liabilities la என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா sundry creditors, bills payable and directors commission. Directors commission adjustmentல கொடுத்ததுனால அது வந்து profit and loss accountலயும் வரும் and எங்கேயும் வரும். Okay, and bills payable is அந்த வருஷத்துக்குள்ள நம்ம பே பண்ண வேண்டிய bills and sundry creditors அந்த வருஷத்துக்குள்ளேயே நம்ம யார்கிட்ட இதெல்லாம் ஸ்டாக் வாங்கணுமோ அவங்களுக்கெல்லாம் நம்ம காசு கொடுக்கணும். ஸோ இதெல்லாமே அந்த வருஷத்துக்குள்ள நடக்க வேண்டிய ஒன்று. ஸோ அதனால இதெல்லாம் கரண்ட் liabilities கீழே வருது. And with that liabilities is over. And next one non-current assets. இதில் வந்து என்னன்னா one more thing which we need to understand is இங்க land வந்து 3 lakh rupees அப்படின்னு போட்டிருக்காங்க and இங்க original cost of land வந்து 2,50,000 rupees. So additional made is 50,000 rupees. இப்போ இங்க 2,50,000 plus இந்த addition 50,000 சேர்த்து தான் 3 lakh இங்க போட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம assume பண்ணி போட்டாதான் we are getting the answer. Okay, so இங்க வந்து this 3 lakh is this original cost 2,50,000 plus addition 50,000. அடுத்தது பாத்தீங்க plant அப்படிங்கிறப்போ the original cost is 6 lakh rupees. இங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க original costல இருந்து தான் நம்ம depreciation calculate பண்ணோம் அப்படின்னா அப்போ original cost is 6 lakh plant பொறுத்த வரையும். So 6 lakh into 10 by 100 is 60,000 rupees and additions made for plant is 20,000 rupees. So same way like land, this 20,000 is included in that 4,50,000 அப்படின்னு நம்ம assume பண்ணி 4,50,000 minus 60,000 is 3,90,000 rupees. அதனால தான் நான் வந்து add addition 20,000 அப்படிங்கறத ரெட் கலர்ல போட்டிருக்கேன். and if possible அதை நான் ஸ்ட்ரைக் அவுட்டும் பண்ணி விட்டுறேன். So we need to understand that இங்க கொடுத்திருக்கிற இந்த 4,50,000 குள்ளேயே இந்த அடிஷன்ஸும் அடங்கி இருக்கு அப்படிங்கறது தான் நாம இங்க assume பண்ணிக்கணும். Next non-current asset என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா furniture that is 40,000 rupees. So furniture பொறுத்த வரையும் the original cost is 60,000. So 60,000 10% is 6,000 rupees and there is no additional has been made. So the 40,000 6,000 less பண்ணோம்னா we'll get 34,000 and goodwill is 60,000 and investment வந்து 30,000 rupees. So altogether non-current liability value is 8,14,000 rupees. அடுத்தது current asset அப்படின்னு பார்த்தீங்கன்னா sundry debtors. Sundry debtors is 60,000 rupees and அதுக்கு எந்த adjustmentம் கிடையாது. So அது அப்படியே போட்டுருக்கோம் and bills receivable is 26,000 and cash in hand 2,000, cash at bank 55,000 rupees and closing stock கடைசி adjustment கொடுத்திருக்காங்க that is 1,30,000 rupees. So எல்லா current assets total பண்ணோம்னா will get 2,73,000 rupees. So நம்ம working notes எல்லாமே வந்து calculate பண்ணிட்டோம். இப்போ அங்க நம்ம கண்டுபிடிச்ச அந்த total எடுத்து தான் நாம இங்க place பண்ண போறோம்.
So shareholders fund is 10,26,340. Note number 2. And non-current liabilities எதுவுமே கொடுக்கல, அதனால நான் just mention பண்ணி note number 2 போட்டு நில்லுன்னு போட்டிருக்கேன். ஸோ நீங்களும் உங்கள் மேம் வந்து எப்படி ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் பண்ணுங்கள். ஃபார்மேட் படி நம்ம கண்டிப்பாக அந்த சப்டைட்டில் கொடுத்து நம்ம நில்லுன்னு மென்ஷன் பண்ணுமா இல்லை அதை அப்படியே இக்னோர் பண்ணுறதா அப்படிங்கிறத நீங்கள் உங்கள் மேம் கிட்ட கேட்டுக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இஸ் current liabilities. ஏன்னா ப்ரீவியஸ் ப்ராப்ளமில் நான் உங்களுக்கு அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்கேன். இஃப் நத்திங் இஸ் கிவன், ஐ ஹவ் ஜஸ்ட் omitted it. I didn't mention any note number for that. பட் இங்கே வந்து நான் ஒர்க்கிங் நோட் நம்பர் கொடுத்து நெல்லன் கொடுத்து நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஸோ ரெண்டு மெத்தடில் எது வந்து உங்கள் மேம் ஃபாலோ பண்ண சொல்கிறாங்களோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் இஸ் கரண்ட் liabilities, that is working note number 3, that is 60,660 rupees. And total asset liability is 10,87,000 rupees. And asset pathina non-current asset and current assets. Non-current asset is 8,14,000 rupees and current asset is 2,73,000 rupees. So total is 10,87,000 rupees. Therefore, both assets and liabilities are getting balanced. இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ நிஜமாவே இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். ஒன்லி தென் நான் என்னென்ன ப்ராப்ளம் அப்லோட் பண்ணுறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன்.